கர்த்தருக்குள் அன்பானவர்களே, இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்களுக்கு என்னோட அன்பான வாழ்த்துக்கள். ஆதியாகமம் 15ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை நாம் பார்க்கலாம். இந்த காரியங்கள் நடந்த பின்பு கர்த்தருடைய வார்த்தையை ஆபிரகாமுக்கு தரிசனத்தில் உண்டாக்கி, அவர், ஆபிரகாமே, நீ பயப்படாதே, நான் உனக்கு மகா பெரிய கேடகமும் உனக்கு மகா பெரிய பலனுமாய் இருக்கிறேன் என்றார். ஆபிரகாமோடு கர்த்தர் ஆபிரகாமை அழைத்தார். அவனை கல்தேயர் தேசத்திலிருந்து அவனை அழைத்து கொண்டு வந்து அவனை, ஆபிரகாமே, உன் தேசத்தையும் உன் ஜனத்தையும் இனத்தையும் விட்டு வா என்று சொல்லி ஆபிரகாமை அழைத்தார். ஆபிரகாம் புறப்பட்டு வந்தான். கூட அவன் அண்ணன் மகன் லோத்தும் கூட வந்தான். கர்த்தர் அவனை அப்படியே நடத்தி கொண்டு வந்தார். ஆபிரகாமே, நீ பயப்படாதே, நான் உனக்கு இந்த தேசத்தை எல்லாம் உனக்கு தருவேன்னு சொல்லி உன் பேரை பெருமைப்படுத்தேன், ஆசீர்வாதமாக இருப்பான். கர்த்தர் அப்படியே அவனுக்கு சொல்லி அவனுடைய இனத்தை ஜனத்தை விட்டு அழைத்து கொண்டு வந்து மெய்யால் இவனை அப்படியே ஆசீர்வதித்தான். அவன் தன் அண்ணன் மகனை சத்துருக்கள் பிடித்து கொண்டு போனார்கள், அதை மீட்டு கொண்டு வந்தான் யுத்தம் பண்ணி. அதற்கு பிறகு கர்த்தர் இந்த வார்த்தை சொல்லுகிறார், உனக்கு நான் மகா பெரிய பலனும் நான் உனக்கு கேடகமும் மகா பெரிய பலனுமா இருக்கிறேன். இப்போ கர்த்தர் பாருங்க, அவனோடு கூட இருந்தபடினால அவன் சத்துருக்களை மேற்கொண்டான். அவன் கர்த்தரை தொழுது கொண்டான். ஆண்டவர் நம்மை அழைத்திருக்கிறார். நம்முடைய சந்ததியிலிருந்து, நம்முடைய இனத்திலிருந்து நம்மை அழைத்திருக்கிறார். நம்ம ஆண்டவரோட வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து வந்திருக்கிறோம். கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்டோம், ரத்தத்தால் மீட்கப்பட்டோம். அவருடைய சந்ததி ஆபிரகாம் சந்ததி நமக்கு அதே வார்த்தை தான். அருமையானவர்களே, அவர் நமக்கு மகா கேடகமாக இருக்கிறார். நம்முடைய எல்லா யுத்தத்திலையும் நமக்கு வெற்றி தருகிறார். போகிற இடமெல்லாம் அந்த இடத்தை நம்ம சுதந்திரிக்க பண்ணுகிறார். போகிற இடத்தெல்லாம் அவர் நமக்கு மகாபெரிய பலனாக இருக்கிறார். நீங்கள் இருக்கிற இடம், போகிற இடம், வர்ற இடத்துல எல்லாத்தையும் நமக்கு கேடகமாக அது பாதுகாக்கிறார். அந்த இடத்தை சொந்தமாக சுதந்திரிக்க பண்ணுகிறார். நமக்கு மகாபெரிய பலனாய் ஸ்ட்ரெங்க்தாக அவர் இருக்கிறார். கேடகமும் அவர் மகாபெரிய பலன் அப்படின்னு இருக்குது. உனக்கு மகாபெரிய பலன், அந்த பெரிய பலனாய் நம்ம இருந்து நம்மை பாதுகாக்கிறார். சத்துருக்கு எல்லாத்துக்கும் முன்னால நம்மை உயர்த்தி வைக்கிறார். ஒருவர் நம்ம மேற்கொள்ளாத படிக்கு. நம்ம ஆபிரகாம் சந்ததி, ஆபிரகாம் எப்படி ஆசீர்வதித்து எல்லை சுதந்திரிக்க பண்ணி பெரிய ஜாதியாக மாற்றினாரோ, அதே ஆண்டவர் நம்மையும், ஆபிரகாம் சந்ததி நம்மையும் அப்படியே நம்ம இருக்கிற இடத்துல நம்மை உயர்த்தி மேன்மைப்படுத்தி ஆஸ்வதிப்பார். கேடகமாக இருப்பார். மகாபெரிய பலனுமாய் இருக்கிறார். கர்த்தர் அப்படியே நமக்கு செய்வார். நம்ம விசுவாசிப்போம். இந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். God bless.